ரெண்டு பேரோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லபடியா பொங்கல்லாம் பண்ணிட்டு everybody should be happy. நம்ம சந்தோஷமா இருக்கோம். இந்த லாஸ்ட் ஒன்றரை மாசம் வந்து கொஞ்சம் நீங்க அம்மாவும் நானும் பார்த்துக்க முடியாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மாஸ்டர் ஷெஃப் ஷூட்ஸ் இருந்தது. And you know quite a bit of travel otherwise. So இங்க இல்லவே இல்ல. ராகேஷ் ஊர்லயே இல்ல இங்க. He was only traveling. Yes. So now we are back. இன்னும் கூட ஷூட்ஸ் இருக்கு. பட் couple of announcements. மாஸ்டர் ஷெஃப் இந்தியா தமிழ் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல சோனி லிவ்ல it is going to go live. So அதுல you can watch me. இந்த மாசம் ஜனவரி 27ஆம் தேதி அதாவது 27th I'm going to be part of the Hindu Lit Fest along with some other speakers. So நீங்க பார்த்துக்கிறவா please do come. I would love to see some of you there. So இன்னைக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷல் இல்லையா? See this harvest season இப்போ. So you get all the vegetables அத மாதிரி. நாட்டுக்கறிகள். நாட்டுக்கறிகள் இல்ல எல்லா கறிகளும் நல்லா தான் இருக்கு. Everything is there. இன்னைக்கு பண்றது வந்து this is fully dedicated to people of Tirunelveli. ஓஹோ. ஆமா. அவ வந்து அங்க they make one நம்ம சாம்பார் பண்ண மாதிரி தாளகம்னு ஒன்னு பண்ணுவாங்க. That's a wonderful recipe which is totally different from sambar. Very good. இதுக்கு என்னலாம் வேணும் சொல்லு பாப்போம். இதுக்கு வந்து எள்ளு வந்து 2 டேபிள்ஸ்பூன், அரிசி 1 டேபிள்ஸ்பூன், தோரம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், தேங்காய் ஒரு சின்ன மூடி, அப்புறம் இது வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஆமா இதெல்லாம். அப்புறம் வந்து of course தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, துளியூண்டு வெல்லம், நாட்டுக்கறிகாய் பாரு. நாட்டுக்கறிகாய்ல all the கறிகாய். பீன்ஸ் தெரியறதே ஒண்ணு, கேரட். பீன்ஸ் கேரட் தவிர மிச்சதெல்லாம் பாரு. சேப் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், அவரைக்காய், சேப்பங்கிழங்கு அது பாரு பிரீத்திக்கு பிடிக்குமேனு தோலியோட போட்டிருக்கேன் பாரு. வாழைக்காய் அந்த மாதிரி புடலங்காய் அதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து நாட்டுக்கறிக்காய் ஒரு 1/2 கிலோ எல்லாம் சேர்த்து 1/2 கிலோக்கு மேலேயே இருக்கும். அது நல்லா இருக்கும். ஏன்னா அது once you boil it it will come கொஞ்சம் குறைஞ்சிரும். அது அப்புறம் புளி தண்ணி வந்து இதுக்கு ரொம்ப தீர்ந்து புளி ஒண்ணுன்னு அவசியம் இல்லை. தீர்ந்த புளி கொஞ்சம் மட்டா இருந்தா போதும். அது இதுக்கு வந்து மெயின் டிஃபரன்ஸ் சாம்பார் மாதிரி தனியா கிடையாது, பெருங்காயம் கிடையாது, வெந்தயம் வந்து ஒரு பிஞ்ச் தாளிக்கு தான், மத்தபடி ஒண்ணுமே such a beautiful recipe. Very good. ஆமா பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இங்க வந்து குக்கர்ல வந்து வெறும் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு அவ்வளவுதான். இப்போ I'm going to boil all the vegetables. ஒரு 3/4 விசில் வந்தோடனே அணைச்சிடணும். அது அப்படிதான் உப்பு மஞ்சப்பொடி போட்டு. சரி. சோ எல்லா காயும் போட்டாச்சு. காயும் இருக்கு பாரு. எவ்வளவு தண்ணி என்ன வரும்? ஜஸ்ட் ஒரு முங்குற அளவுக்கு தான். மொத்த காயும் முங்குற அளவுக்கு. ஓகே. இதுல உப்பு எதாவது போடுவியா? உப்பு தான் போடுறேன். ஓகே. இதுக்கு வந்து உப்பு மஞ்சப்பொடி. ஓ சபாஷ். வெரி குட். இத போட்டுட்டு ஒரே ஒரு மிக்ஸ். just a good mix. இது வந்து கரெக்டா வந்துரும். நீ 3/4 விசில் வரது பாரு. உஸ்ஸுன்னு ரொம்ப வந்துரும். உடனே அணைச்சிடணும். ஓகே. அப்ப வந்து கரெக்டா இருக்கும். ஈவன் சேப்பங்கிழங்கு எல்லாமே நல்லா வந்துரும். ஃபைன் சார். ஓகே. மச்சிகாப்பா நீ இப்பவே மச்சிகாப்பா சொல்லிட்டு நீ. சரி. அம்மா இது ஒரு விசில் வந்துடுது. இப்ப அணைச்சாச்சு. அவ்வளவுதான். ஒரு விசில் இல்ல 3/4. சரி. கரெக்டா. பாரு முதல்ல வந்து ட்ரை ரோஸ்ட் பத்தியா எள்ளு நல்லா போடலாம் ராகேஷ். 2 டேபிள்ஸ்பூன் எள்ளு. 2 டேபிள்ஸ்பூன் வந்து மாட்டேன். அதனால தான் இந்த கரண்டியை ஒடிச்சு வச்சிருக்கேன். இது வந்து நல்லா படபடன்னு பொரியும். அது பொரியறதுக்குள்ள நீ பொரிஞ்சிட்டு படபட நல்ல வாசனை வரும். அப்படி ஒருவேளை கருப்பு எள்ளு இல்லைன்னு வச்சுக்கோ, you can have வெள்ளை எள்ளு also, but this is more வாசனை. ஓகே. இந்த தோலுக்கே தனி ஒரு வாசனை இருக்கு. ஆமா லைக் ஹவு கருப்பு உளுந்து நம்ம பெரு ஆரம்பிக்கல, படன்னு ஆரம்பிக்கும். இது 2 மாத்திரம் அரிசி, இது மாத்திரம் ட்ரை ரோஸ்ட் தான். ஓகே. நோ ஆயில் நதி. ஓகே. சோ இது எள்ளு ப நல்லா படன்னு வச்சது. அதுலயே அரிசி போட்டுடுவியா? இல்ல தண்ணி இது எடுத்துடுவேன் இப்ப நான். ஓகே. வாசனை வருது பாரு. எள்ளு வாசனை நல்ல வாசனைமா. இப்போ வந்து அரிசி தனித்தனியா வறுத்துக்கணும் பேசிக்கலி. சோ இந்த அரிசியும் பருப்பு நம்ம வறுத்து போடுறது வந்து that is what will give it the consistency. அரிசி பருப்பு அரிசி அதான் what I meant is அந்த பருப்பு வந்து நீ வதக்கி போடுற. இது வந்து நல்லா பொரியுது பாரு. இதுவும் அதே மாதிரி நல்லா மலவளேர்னு ஆயிடும் பொரிஞ்சிருச்சுனாக்க.
இதெல்லாம் தான் ஒரு ரீஜனுக்கு ஒரு மாதிரி பண்றான்னு. நம்ம கேரளாக்கு போயிட்டு வந்தோன்னே அப்படியே I was so enamored about Kerala food. திருப்பி போலாமா? I don't mind. நீ எல்லாம் ஐஷம் போனாதான் உண்டு, வேற என்ன பண்றது? சின்ன வயசுல எல்லாம் டிராவல் ஜாஸ்தி பண்ணல. இப்போ வந்து அதான் நான் சொல்லுவேனே, முதல்ல மாத்திரை எடுத்து வச்சுக்க வேண்டியது. So wherever you are used to, we like to stay back. See, இத பத்தி அவ்வளவு இது பண்ணா போறோம். Okay. இந்த இதுல பொரிஞ்சிருக்கு பாரு எல்லாம். ஆமா, நல்லா இருக்கு. குட்டியாவும் இருக்கு ஒரு மாதிரி. ஆமா, தண்ணி அப்சர்வ் ஆயி. Okay. இப்போ வந்து துளி சொட்டு எண்ணெய் ஊத்தி ஃப்ரை தி பருப்பு and இது. தேங்காய் and வத்த மிளகாவா? வத்த மிளகாய் தேங்காய் கடைசியில. சோ இது தேங்காய் எண்ணெய். ஆமா, அது பாரு தேங்காய் எண்ணெய் தான். தாளிக்கிறது அதுதான். ஒரு டீஸ்பூன் கூட இல்ல இது. அவ்வளவுதான். இதுக்கு ஜாஸ்தி இதுவே வேண்டாம். பத்தியா இந்த இதை போடுறேன் தோரணை சுட போறதுப்பா. இது இதையும் சேர்த்தே போட்டுடலாம். வத்த மிளகா அதிசயமா இவ்வளவு வத்த மிளகா போடுறீங்க. இங்க நிறைய இருக்கே காயெல்லாம். போடு. பட் இந்த குண்டு மிளகா காரம் இருக்குமா? குண்டு மிளகா தான் காரம். இது அந்த இந்த மிளகா ஆந்திரா குண்டூர் மிளகா. குண்டூர் chillies. அது நல்ல வாசனையாவும் இருக்கும். அது நம்ம இந்த வேடிகை சில்லி இருக்கும் கர்நாடகா, அது வந்து பெருசு பெருசா இருக்கும், ஷேப்பா இருக்கும், கலர் காரமே இருக்காது. காஷ்மீரி சில்லி மாதிரி அது அந்த கலர் எக்ஸாக்ட்லி அதேதான். புரிஞ்சுக்கிட்டோ. ஆமா, இது ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மிளகா அப்படியே செவந்து போகணும். கொஞ்சம் இந்த பருப்பு வாசனை வந்தாலே இப்போ அனுப்பிச்சுட்டேன். இந்த இதுலயே கொஞ்சம் நல்லா இதுவாயிடும் இந்த ஷூட்லயே. ஓகே. ஸோ தேங்காவை போட்டு சும்மா ஒரு திருப்பு அவ்வளோதான். இல்லை, கொஞ்சம் இது பண்ணணும். பாரு தேங்காய் போடுறேன். 4 டேபிள் ஸ்பூன் இருக்குமா? இருக்கும் தாராளமாக. இது வந்து ஆக்சுவலாக நம்ம எரிசேரியெல்லாம் பண்ணுற மாதிரி மேலே வரத்தும் போடலாம். சமம் எனக்கு அது செக்கன்னு ஆம்பணும் அது. அதனால நான் இதுலயே போட்டு விடுறேன் நான். சரி சரி. தாளிக்கிறப்ப ஐ எம் நாட் ஆடிங் இது. ஓகே. பாரு தோரணை வாசனை வாசனை வறுக்கிற வாசனை பருப்பு தொகை எல்லாம் பண்ண. அதே தான் சொல்ல வந்தேன், நீ சொல்லிட்டேன். வாயெல்லாம் நல்லா வளர்த்து வச்சிருக்கோமே ராகேஷ். வச்சிருக்கியே வளர்த்து என்ன அதெல்லாம். ஆனா you should be blessed. Absolutely. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம you are able to appreciate all kinds of food. ஆமா, எல்லாமே பண்றதுக்கு சாப்பிடறதுக்கு ஆசையா தான் இருக்கு. நீ எத்தியோப்பியன்லாம் எல்லாம் சொல்றிய, பட் இதோட நிறுத்திட வேண்டிதான். அதுக்கு மேல போக மாட்டேங்குது. எத்தியோப்பியன் நம்ம நியூயார்க்ல சாப்பிட்டேன். எக்ஸாக்ட்லி. ரேகா ஐஷன் அந்த இது மெஸ்கிரம்னு ஒரு ரெஸ்டாரண்ட், ஐ ஸ்டில் ரிமெம்பர். இந்த இஞ்சி இறான்னு ஒன்று கொடுத்தா அவ்வளோ வெளிச்சு தரத்துல அதை சாப்பிட்டு பிச்சு பிச்சு வேற சாப்பிடணும்னா நீ அதோட நிறுத்திக்கோ. அதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்லாம போதும். ஆசையா ஐஷம் பண்ண அவளுக்குலாம் பிடிக்கிறது, அது நம்மளுக்குலாம் பிடிக்க மாட்டேங்கிறது. என்ன பண்றது? இப்போ வந்து இதை கூல் டவுன் பண்ணிட்டு இத பொடி பண்ணிக்கலாம். சேர்த்து பொடி பண்ணிக்கலாமா? இது ரெண்டு பொடி பண்ணிட்டு இதோடயே சேர்த்து இதையும் அரைச்சிடுவேன். ஓ அவ்வளவுதான். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சோ வறுத்த எள்ளு, வறுத்த அரிசி, இந்த தேங்காய், தோரம் பருப்பு, வத்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்டா அரைச்சிடலாம். வெரி குட். சோ பேஸ்ட் இல்ல, கொஞ்சம் பொறபொறன்னு. ஓகே டன். அரைச்சிடலாம். இதுதான் அங்க வச்சு. இது அரைச்சது கரெக்டா இருக்கா பாரு. கரெக்டா இருக்கு பாரு. கொரகொரன்னு. ஆஹா, ஏய் இது நல்லா அந்த எள்ளு வாசனை தான் வருது. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா. இப்போ ஐ அம் ரிமூவிங். ஓகே. சபாஷ். பாரு காயெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு பாரு, முஷுஷா. இப்போ வந்து யூ ஆட் தி புளிஜலம். புளிஜலம்னா how much is the jalam, how much is the puli? இவ்வளவு புளி. தட்ஸ் ஒரு சின்ன இது நார்த்தங்காய். How can you can just say ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ். நார்த்தங்காய் தெரியாது. நார்த்தங்காவை புது அத சின்னது பண்ணி. நார்த்தங்காய் அவ்வளவு பெருசு இல்ல. இந்த குட்டி குட்டியா நார்த்தங்காய் நம்ம இது பண்றாங்க. எல்லாருக்கும் தெரியும்டா. சொல்லு. இத பாரு. சரி எலுமிச்சங்காய் தான் வெச்சுக்கோயே. அத போட்டு இது கொஞ்சம் கொதிக்கணும். இது சோ இது அந்த பச்சை வாசனை போற கொதிக்கணும். போணுமா? ஆமா, கொஞ்சம் கொதிக்கணும். All right. It has to boil a bit. Cool.
ஆஹா அண்ணா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போயிடுது. ஒன்று கூட குழையில பாரு. கரெக்ட். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எஸ். இப்போ வந்து அந்த இதை பண்ண நான் சொல்றது அது இது பண்ண அதானே இருக்கு பாரு. ராகேஷ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வேஸ்ட் பண்ண சொல்லவே இல்லை. அந்த இவர் சொல்லுவாரு நீ, அவர் பேர் என்ன? எவர் மவுண்ட் பேட்டன் மணி. ஆமா, அலம்பி விடுறது அதுல எல்லாம் தான் வாசனைன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் சேஸ் இஸ் ரைட். எஸ். பிரமாதமா இருக்கு பாரு. இதுல வந்து யூ ஆட் தி வெல்லம் ஓடு. அது அப்படியே கரைஞ்சிரும். அது இங்க வந்து கடாய் சூடு பண்ணிருக்க இல்லையா? பண்ணிட்டே இருக்கேன். இது பாரு, இதுல வந்து அப்படியே பிச்சை போடணும். அது இதெல்லாம் தான் நுவன்சஸ். இதெல்லாம் அந்த கருவேப்பிலை வாசனை இறங்கும். தாளிக்கத்துலயும் கொஞ்சம் போடணும். ரைட். வருதா? நல்ல எள்ளு வாசனை. இப்போ வந்து இதுல தேங்காய் எண்ணெய் தான் விடணும். கடுகு வெந்தயம் இருக்கு. கருவேப்பிலை சபாஷ். இது அது ஸ்ப்ளட்டர் ஆனது. இது இங்கிலீஷ்ல சொல்றேன் இல்ல, ஸ்ப்ளட்டர். இது ஒரே ஒரு ரத்னமாக வாசனைக்கு நடந்துக்கிறேன். ஆமா, போடுமா? போடு. போடு. இதுக்கு கொத்தமல்லியும் கிடையாது. கரெக்ட். அவ்வளவுதான். This is such a simple one, but it's a tasty one. டேஸ்ட் பண்ணிடலாமா? இது ஆக்சுவலா மொச்சை கூட போடலாமே. ஏத்திக்கு தான் மொச்சை குழம்பு பண்ணிட்டேன். அதனால இல்ல இன்னைக்கு மொச்சை குழம்பு நீங்க இப்ப பார்த்த உடனே நீங்க நிறைய பேர் கேட்கலாம், மொச்சை குழம்பு ரெசிபிங்கன்னு இந்த பிளேலிஸ்ட்லயே உங்களுக்கு குழம்புல இருக்கும். You can go see that. மச்சி காப்பாத் வாசனை வருது. இது வந்து இது கூட தொட்டுக்கலாம் ராகேஷ். நல்ல கல் தோசை, இட்லி எல்லாம் தொட்டுக்கலாம். உப்பு எல்லாம் வேணுமா பாரு. ஒரு கல் வேணும். ஒரு கல் just perfect. அதாவது அந்த புளி லைட்டா, அந்த புளியோட ஒரு புளிப்பு, அந்த வெல்லத்தோட ஒரு லைட் ஸ்வீட்னஸ், எல்லா காய்கறி பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருக்குமா. அந்த கன்சிஸ்டன்சி முக்கியமா இது அந்த எள்ளோட வாசனை. இட் இஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். இது நீ வந்து இதுக்கு சொல்றியே, பொங்கலுக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வெண்பொங்கலோட சாதாரணமா எல்லாரும் அந்த திருநெல்வேலி சைடுலாம் கூட மஞ்சள் பொங்கல் பண்ணுவாங்க ஆடி மாசம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது பண்ணுவா. திருவாதிரைக்கு இது பண்றா இல்லையா, களி, அதுக்கு they make this. ஆமா, நம்ம எழுக்கறி குடிக்கிறோம் அது மாதிரி. very good. ஆமா. So go ahead, try this very unique recipe. திருநெல்வேலில இருந்து தாளகம். ஆமா. The entire recipe goes to everybody in Tirunelveli. ஆமா. சரியா? So we are so happy to present it. So go ahead. We will see you in another episode of Ammavum Naanum. Happy Pongal once again. பொங்கல் வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.